வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழனின் பயணமாக எல்லா ஊர்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் போய் வருவதோடு இப்போ ஒரு கிராமங்களுக்கும் டெய்லி போயிட்டு வரோம். அதில் நமது இன்றைக்கு எட்டரை கிராமத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அனைவருக்கும் நன்றியும் நான் தெரிவித்துள்ளேன். ஜனவரி 9ஆம் தேதி வரையிலும் என்னுடைய பயணம் தமிழகம் முழுவதும் நிறைவடைந்து 9ஆம் தேதி அது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக புதுக்கோட்டையில் பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ அதில் கலந்து கொண்டு நிறைவேறாற்ற இருக்கிறார்கள். அதில் ஆனால் இபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் தோழமை கட்சியில் அனைவரும் அதில் கலந்து கொள்வார்கள். ஆக இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நமது கிராமத்து பகுதியை பொறுத்த மட்டிலும் நமது முதலிலே பேசிய ஒண்டி அவர்கள், அப்புறம் நம்ம தர்மராஜ் அவர்கள் எல்லாமே சென்ட் ஃபேக்ட்ரி முதல்ல வேணும் அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. அது ஏற்கனவே பழைய கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம கட்சி உட்பட எல்லாருமே சென்ட் தொழிற்சாலை கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக அதற்கான இடம் இருக்க தர்மராஜ் இப்போ இருக்கா? இப்போ என்ன பொறுத்தவரை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் இப்போ மற்ற கட்சி மாதிரியும் மற்ற அரசியல்வாதி மாதிரியும் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் சென்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு நாங்களாம் சொல்லிட்டு அந்தாலும் போயிட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. நம்ம அண்ணன் பரஞ்சோதியிலிருந்து நடராஜ், கோபால், விவசாய தலைவர் வெங்கடேஷ், அண்ணன் KS ராதாகிருஷ்ணன், குண்டிமுத்து, சிவசுப்ரி சார், கண்ணதாசன், எல்லாம் கண்ணதாசன் சீனியர் ஆள் அண்ணா சொல்கிறாங்க. மணியரசன் இருக்கார். என்னுடைய மணியரசன் எனக்கு சீனியர் ஒரு வருஷம் ஒரு 2 எங்கள் அண்ணன் சார். நான் 9 படிக்கும்போது அவர் 11 படித்தார். இப்போ 11 தான் கிடையாது. ஆனால் என் கூட படித்த அன்பழகன் இங்கே இருக்கார். ஆனால் அவர் அன்பழகன் வயசாகிட்டு, ஆனால் எனக்கு வயசாகலை. ஆனால் ஒரே செட்டு. அதில் ராஜகுமாரும் எங்கே, புரசம்பட்டி ராஜேந்திரன் அங்கே இருக்கார். ஆமாம், அண்ணா இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வயசாகிட்டு, எனக்கு மட்டும் வயசாகலை. ஆனால் ஒரே வயசு. ஆனால் அதில் ஒண்டி முதல்ல பேசும்போதும் சென்ட் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சிரமம் இருக்குது. அரசாங்கம் எந்த தொழிலுமே செய்ய முடியாது. ஆனாலும் நமக்கு தேவை. ஏன்னா அந்த பகுதியில் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற நம்ம, வாழையாக இருந்தாலும் நெல்லாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் கண்டிப்பாக விவசாய மக்கள் அவர்களுக்கு ஒரு மேன்மை அடையணும்னு சொன்னால் அந்த பொருளுக்கு வேல்யூ ஆர்டர் இருந்தால் தான் நிச்சயமாக முன்னேற முடியும். அதனுடைய அடிப்படையில் என்ன பொறுத்த மட்டும் நிச்சயமாக இடம் இருக்க வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் உள்ளோருக்குடைய ஆதரவோடு என்னால் ஒன்று உறுதியாக செய்ய முடியும். ஏன்னா பரஞ்சோதி இருக்கார், அவங்க எல்லாருமே இங்கே இருக்க எல்லாரும் எம்எல்ஏ மந்திரியாக வர போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்னென்னா ஒன்று உறுதியாக நம்ம செய்ய முடியும். என்ன செய்யணும்னா அது யாராவது ஒரு ப்ரைவேட் நிச்சயமாக உறுதியாக ப்ரைவேட் யாரையாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி போடுறதுக்கு அதில் சலுகையில் கொடுத்து மின்சார கட்டணத்திலையும் அல்லது இடம் கொடுப்பதிலையும் ஒரு சலுகையில் கொடுத்து யாராவது தொழிற்சாலை போடுவதற்கு 100% நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி தர்மராஜ் சிறுதானியங்கள் நிறைய பண்ணுறாங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. 2023ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறுதானியங்கள் ஆண்டாகவே அறிவித்து சிறுதானியங்கள் உலகெங்கும் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஆண்டொன்றிற்கு 6000 வீதம். நமது மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வாங்குறாங்க. 4 லட்சம் பேர் நமது மாவட்டத்தில் மட்டும் 6000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நீங்கள் எத்தனை பேர் வாங்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு ஸ்கீம் வேறு இருக்குது. 60 வயதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதுவும் நீங்கள் வாங்குறீங்களான்னு தெரியல. இதெல்லாம் மத்திய அரசுடைய ஒரு ஸ்கீம். ஆனால் அதில் எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் பயன்படுறாங்க, அது எப்படி முறை இருக்கிறத நீங்கள் சம்மந்தப்பட்ட நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி
அதை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு விவசாய சங்கத்தை உள்ள பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம தங்கவேல் சக்திவேல் அவர்கள் பேசும்போது யூரியாவுக்கு மட்டும் மானியம் இருக்குது. ஒரு யூரியா ஒரு மூடைக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு மூடைக்கு. ஆனால் நமக்கு கிடைக்கிறது 300 ரூபா தான் கிடைக்கும். நிதியமைச்சர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்க விவசாயிகள சப்சிடியிலே எனக்கு யூரியாவுக்கு மட்டுமே இவ்வளோ ரூபா போகுது. ஒரு மூடைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு மூடைக்கு மட்டும் சப்சிடி வரும். உண்மை இல்லையா? இதை மத்திய அரசு தான் கொடுக்குது. ஆனால் மாநில அரசு இதில் எந்த விதமான சம்பந்தமும் எந்த விதமான விவசாயிகளுக்கு நலனை அக்கறையில் எடுத்துக்கொண்டு இல்லை. இந்த மாதிரி வாழை அதிகமாக இருக்கிறது. வாழைக்கு ஆதார விலை கூட வேணும்னு ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த 5 வருஷம் ஆட்சி முடிய போது இன்னைக்கு இல்லை. அவர் சொன்ன மாதிரி தர்மராஜ் சொன்ன மாதிரி கதலி ரசகதலி எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஞ்சம் விலை இருக்கும். இந்த பகுதியில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் வாழை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறீங்களா, 2வது அடி விடுறீங்களா, உங்களுக்கு என்ன தெரியாது. இந்த மாதிரி இங்கே பயிர் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஆனால் வாழைக்கும் நெல்லுக்கு ஏற்கனவே ஆதார விலை 1400 இருக்குது. அதையும் இன்னும் கூட்டி தருவதற்கும் வாழைக்கும் ஆதார விலை கூட்டி தருவதற்கும் நிச்சயமாக நம்ம ஆட்சி வந்த பிறகு உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே உள்ளூர்காரங்க தான். நானும் கிட்டத்தட்ட உள்ளூர் மாதிரி தான், திருச்சி மாதிரி தான். ஏன்னா சுற்றி இங்கே எட்டரை, குழுமணி, நங்குவரம், மச்சலூர், தொட்டவைத்தலை எல்லாமே எனக்கு கூட படித்த எல்லா ஊருமே எனக்கு ஊர். அப்படி மணப்பாறை கொட்டைப்பட்டி வேற போயிடுவேன் நான். இதால் விட்டால் என்ன அன்புலம் சைக்கிளில் போயிடலாமா? அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுக்க எனக்கு தெரிந்து நான் எல்லா இடங்களுக்கும் போன பகுதிகள். அதான் உறுதியாக அதை செய்து தருவோம். அது மாதிரி ஒன்றிய ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னார், ஸ்கூல் வந்து நடுநிலை பிள்ளையாக இருக்கும், மேல்நிலை பிள்ளையாக மாற்றி தரவான்னு கேட்டாங்க. அது வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஏன்னா நடுநிலை பள்ளியாக இருக்கும், உயர்நிலை பள்ளியாக இருக்குது. மினிமம் 200 பிள்ளைகள் 300 பிள்ளைகள் ஏதோ இருக்கணும். கட்டிடம் இல்லை. ஏன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரே இங்கே தான் இருக்காங்க. நான் நிறைய குறை சொல்லலை. நிறைய பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அது வந்து மரத்தடியில் தான் நடக்கும். இன்றைக்கி திருவண்ணாமலை பக்கம் போனால் கண்டாச்சிபுரம், அந்த திருவண்ணாமலைக்கு அடுத்த உள்ள ஊர் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளி கட்டிடமே இல்லாமல் மரத்தடியில் தான் நடக்கும். நம்ம முதலமைச்சர் வேறு என்ன பண்ணிடுறாருன்னா ஊடைய போய் லீவ் விட்டுட்டு உங்கள் தொகுதி முதல்வர் உங்கள் ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் வேறு போயிடுறாங்க. இன்னொரு ஊரில் சத்துணவு கூடத்தில் மட்டும்தான் ஸ்கூல் நடக்கும். அது எந்த ஸ்கூலில் தான் எந்த ஊரும் சத்துணவு கூடத்தில் சமுதாய கூடத்தில் ஒரு ஸ்கூல் நடக்கலாம். இங்கேயும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கா? போதாவும் அவன் ஒன்றிய தலைவர் இருக்காரு. அதனால இந்த குறைகளெல்லாம் நிச்சயமாக களையப்படும். ஏன்னா வந்து இதற்கெல்லாம் நமக்கு ஆட்சிக்கு வந்தால் அதாவது செய்கிறது ரொம்ப ஈஸியாக. ஏற்கனவே இருந்தவங்க ஏன் செய்யலை அப்படிங்கிறது அது கொஸ்டின், அது வேண்டாம். இருக்கிறவங்க நம்ம குறை சொல்ல வேண்டாம். வருகிற காலத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்து இணைந்து வெற்றி பெற்றால் உங்களுக்கு அவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமே தவிர வேறு எதையும் செய்ய முடியாது என்பதை நேரத்தில் நான் பணிவோடு தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யணும். ரஞ்சித் தடுப்பறை கெட்டது. ஆனால் இந்த ஒரு தடுப்பறை அவங்களுக்கு கெட்டவன் ரஞ்சித் கேட்டிருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, அதாவது காவிரியில் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் தாமிரபரணிக்கும் சேர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நிறைய தடுப்பணைகள் கட்டி இந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு உறுதியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு